ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்வது அப்படின்னு நம்ம ரைஸ் குக்கர்ல எப்படி பளபளன்னு செய்வது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்கணும். ப்ரௌன் கலரில் வர வதக்கு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு புதினா, தக்காளி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு நல்லா என்ன பண்ணணும், பொன்னிறமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ நம்ம பட்டை கிராமெல்லாம் எல்லா மசாலா பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கனால இதே போட்டுக்கிறோம். பட்டை கிராம் தனியாக போட போகிறதில்ல. வீட்லேயே ரெடி பண்ண மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். புதினாவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா கறியில் காரம் ஏறாது, அதுக்காக வெறும் சில்லி பவுடர் 2 ஸ்பூனு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கின பிறகு நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றினோமா நல்லாயிருக்கும். கறி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியை போட்டு நல்லா பிரட்டிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டணும். கொஞ்சம் தயிர் போட்டுக்கணும். போட்டு நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா அந்த கறி நல்லா மசாலாலாம் அதில் ஏறுற அளவுக்கு நல்லா போட்டு பிரட்டி விடணும். நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நான் சூடு பண்ணி ஊற்றியிருக்கேன். நான் நல்லா கிரேவி கண்டென்ட் வர வரைக்கும் நல்லா பிரட்டி விடணும். அதில் அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த கறியில் ஏறும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடணும். இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸு 3/4 கிலோ அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை ரைஸ் குக்கரில் நம்ம சேர்த்திட்டு 3 குண்டா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு நம்ம இப்போ ஊற்றுறோம். நல்லா அதை அடுப்பை ரைஸ் குக்கரை ஆன் பண்ணி வச்சிடறோம். அது ஒரு பக்கம் நமக்கு கொதிச்சிட்டு இருக்குது ரைஸ் குக்கரில். இப்போ இந்த கறியும் வெந்துடுச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கறி வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இதை தூக்கி அந்த ரைஸ் குக்கரில் நம்ம எல்லாம் நல்லா கறி உடையாமல் கலந்து விட்றோம். இதில் செய்கிறதுனால என்னாகும், தம் போட்ட மாதிரி நல்லா ரைஸ் பழப்பழம் போட்டு நல்லா அது கொதி பிடிக்கிற அளவுக்கு மூடி கொஞ்ச நேரம் திறந்து வச்சுருக்கணும். போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கொதி பிடிக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம மூடி வைக்கணும். ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கர்னாங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங் ஆன பிறகு தண்ணி ட்ரை ஆனதும் அதே வற்றிக்கும், ஆஃப் ஆயிரும். அப்புறம் சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.